வணக்கம் நண்பர்களே. ஃப்ளைட் ட்ராவலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 டைப் ஆஃப் பேக் இருக்கு. ஒண்ணு வந்து ஹேண்ட் லக்கேஜ், 2வது வந்து செக் இன் லக்கேஜ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹேண்ட் லக்கேஜோடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். அதாவது ஃப்ளைட்ல கொண்டு போற ஹேண்ட் லக்கேஜோடைய மேக்ஸிமம் சைஸ் எவ்வளோ இருக்கணும், ஹேண்ட் லக்கேஜ்ல என்ன பொருள் கொண்டு போகணும், கொண்டு போகக்கூடாது, எவ்வளோ வெயிட் வந்து அதிகமா நீங்க ஹேண்ட் லக்கேஜ்ல கொண்டு போகலாம். இதை போல கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். இந்த ஹேண்ட் லக்கேஜை வந்து எப்படிலாம் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் பேக் சொல்லுவாங்க, கேரி ஆன் பேக்னு சொல்லுவாங்க, கேபின் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து ஒரே பேக் தான் குறிக்குது. ஹேண்ட் லக்கேஜோடைய மேக்ஸிமம் சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 115 சென்டிமீட்டர் டைமென்ஷன் இருக்கணும். இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்குக்கு மொத்தம் 3 சைடு இருக்கும். அந்த 3 சைடையும் சென்டிமீட்டரால் வந்து மெஷர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா 115 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடாது. உங்களுடைய பேக் வந்து 115 சென்டிமீட்டருக்குள்ளே இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போகலாம். இதை வந்து ஏர்போர்ட்டில் செக் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஹேண்ட் லக்கேஜ் செக் பண்ணுறதுக்காகவே ஏர்போர்ட்டில் வந்து ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டில் வந்து உங்களுக்கு பேக்கேஜ் வைக்க சொல்லுவாங்க. அந்த ஸ்டாண்டில் வந்து உங்கள் பேக்கேஜ் வந்து ஃபிட் ஆகிடுச்சுன்னா, நீங்கள் வந்து ஹேண்ட் லக்கேஜ் கொண்டு போகலாம். அடுத்தது அதிகபட்சமாக எவ்வளோ வெயிட் வந்து ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டொமஸ்டிக் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணாலும் சரி, இல்லை வெளிநாட்டுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் சரி, ஹேண்ட் லக்கேஜில் அதிகபட்சமாக வந்து 7 கிலோ வரைக்கும் தான் உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஒரு சில ஏர்லைன்ஸ் வந்து 8 கிலோ வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் பெரும்பாலான ஏர்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா 7 கிலோ வரைக்கும் தான் உங்களுக்கு ஹேண்ட் லக்கேஜ் அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்த ஹேண்ட் லக்கேஜ் வந்து 7 கிலோவா 8 கிலோவா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கிற டிக்கெட்லேயே வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹேண்ட் லக்கேஜ் வந்து 7 கிலோ இல்லைனா 8 கிலோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து வந்து நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். அடுத்தது காமனான டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேண்ட் லக்கேஜை தவிர வேறு ஏதாவது பொருள் வந்து கையில் கொண்டு போகலாமா, அதாவது வேறு ஏதாவது பேக் வந்து கையில் கொண்டு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொண்டு போகலாம். ஆனால் அதுவும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் தான். ஒரு சில ஏர்லைன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, லேப்டாப் பேக் வந்து நீங்கள் தனியாக வந்து கேரி பண்ணலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. உதாரணமாக நீங்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸோ இல்லை இண்டிகோ ஏர்லைன்ஸோ ட்ராவல் பண்ணிங்கன்னா 7 கிலோ தவிர ஒரு லேப்டாப் பேக் வந்து நீங்கள் வந்து கொண்டு போகலாம். ஆனால் பெரும்பாலான ஏர்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. உதாரணமாக எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னா 7 கிலோ வரைக்கும் தான் உங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்த 7 கிலோலேயே வந்து லேப்டாப் பேக்லாம் வந்து அடங்கும். இது போல் ஒவ்வொரு ஏர்லைன்ஸும் ஒவ்வொரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செக் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். லேடி பேசன் ட்ராவல் பண்ணும்போது அவங்க லேடி ஹேண்ட்பேக் வந்து தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதே போல் இன்ஃபென்ட்டோட நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இன்ஃபென்ட்டோட ஸ்டஃப் வந்து நீங்கள் ஹேண்ட் லக்கேஜாக எடுத்துக்கலாம். அதுக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் உங்களுக்கு கிடையாது. அடுத்தது ஹேண்ட் லக்கேஜில் என்ன பொருள் கொண்டு போகணும், கொண்டு போகக்கூடாதுன்னு பார்ப்போம். எந்த பொருளால் ஃப்ளைட்டுக்கோ இல்லை உங்களுக்கோ இல்லை உங்கள் கூட ட்ராவல் பண்ண பேசஞ்சருக்கோ ஆபத்து தரக்கூடிய பொருள் எதுவுமே வந்து ஹேண்ட் லக்கேஜில் அலோடு கிடையாது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா வெடிபொருள்கள், பர்டிகுலராக இந்த தீபாவளி சீசன் வந்துச்சுன்னா பேசஞ்சர் வந்து ஹேண்ட் லக்கேஜில் வந்து கிராக்கர்ஸ் வந்து கொண்டு போவாங்க. கிராக்கர்ஸ் வந்து அலோடு கிடையாது. இது போல் எந்த ஒரு வெடிபொருளும் வந்து ஹேண்ட் லக்கேஜில் வந்து அலோடு கிடையாது. அடுத்தது ஷார்ப்பாக இருக்கிற எந்த பொருளுமே அலோடு கிடையாது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா கத்தி, நைஃபு, சிசர், சுஸ் நைஃப், பிளேட், டூல்ஸ், ஐசாக்ஸ், பாக்கெட் நைஃப், இது போல் எந்த ஒரு ஷார்ப் மெட்டல் ஐட்டமும் வந்து ஹேண்ட் லக்கேஜில் அலோட் கிடையாது. அடுத்தது ஈஸியாக வந்து எரியக்கூடிய பொருள்கள் வந்து ஹேண்ட் லக்கேஜில் அலோட் கிடையாது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா கற்பூரம், வத்திப்பிட்டி, லைட்டர், கொப்பரை தேங்காய், சாம்பிராணி, இது போல் ஐட்டங்கள் வந்து ஹேண்ட் லக்கேஜில் அலோடே கிடையாது. அடுத்தது பர்சனல் கேர் ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா சோப்பு, டூத் பேஸ்ட், பர்ஃப்யூம், ரேசர், டியோடரண்ட், டூத் பேஸ்ட், உங்களுடைய சன்கிளாஸஸ், இது போல் ஐட்டங்களுக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆனால் இதில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. உதாரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு லிக்விட் எடுத்துகிட்டு போனாலும், உதாரணமாக பர்ஃப்யூமோ இல்லை ஷாம்போ இல்லை வந்து ஆயிலோ எடுத்துகிட்டு போனாலும் 100 mlக்கு மேலே நீங்கள் கொண்டு போகக்கூடாது. இந்த 100 mlன்றது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்துகிட்டு போகிற டின்னில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோ அதுதான் அவங்க கனெக்ட் பண்ணிக்குவாங்க. உதாரணமாக நீங்கள் ஷாம்பு பாட்டில் எடுத்துகிட்டு போகிறீங்க, 500 ml போட்டிருக்குன்னா அவங்க 500 ml தான் கனெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ கம்மியாக வச்சுருக்கீங்கன்னு பார்க்க மாட்டாங்க. அதே போல் மேக்ஸிமம் வந்து 1 லிட்டர் வரைக்கும் நீங்கள் 100 ml வந்து கொண்டு போகலாம் டிஃப்ரெண்ட் ஐட்டத்தில். உதாரணமாக வந்து ஏர் ஆயில், ஷாம்பு, பேஸ்ட்டு, ஜெல்லு, இது போல் இருக்கிற ஐட்டங்கள் வந்து 100 ml மட்டும் தான் நீங்கள் கொண்டு போக முடியும். அடுத்தது பல பேசஞ்சர் வந்து ட்ரிம்மர் வந்து கொண்டு போகலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க லாஸ்ட் வீடியோவில். ட்ரிம்மர் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் லக்கேஜில் அலோவ் பண்ணுவாங்க, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அடுத்தது லேடிஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பொருள் வந்து ஒரு சிலர் கொண்டு போவாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரையர், ஹேர் ஸ்ட்ரைட்னர், அயன் பாக்ஸ், இது போல் ஐட்டங்கள் வந்து ஹேண்ட் லக்கேஜில் அலோடே கிடையாது. தயவு செஞ்சு இதேமாதிரி ஐட்டங்கள் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா செக்கின் லக்கேஜில் போகிறது ரொம்ப நல்லது. அடுத்தது ஃபுட் ஐட்டம். இந்த ஃபுட் ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய பொருள் வந்து ஹேண்ட் லக்கேஜில் அலோவ் பண்ணுவாங்க. உதாரணமாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச உணவை வந்து சமைச்சு டிஃபன் பாக்ஸில் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஃப்ளைட் உள்ளே போய் உட்காந்து கூட சாப்பிட்லாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மீல்ஸ் வந்து ஹோட்டலில் வாங்கி வந்து கூட நீங்கள் சாப்பிட்லாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஃபுட் ஐட்டத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது.
அடுத்தது இந்த ஸ்பைசியான ஐட்டங்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. உதாரணமா மொளகாத்தூள், பெப்பர் தூள், அடுத்தது சாம்பார் பொடி, ரசப்பொடி இதுமாரி வந்து பொடி இருக்கிற ஐட்டங்கள் வந்து ஹேண்ட் லக்கேஜில அலோடே கிடையாது. அடுத்தது இந்த பூஜை ஐட்டத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேசஞ்சர் வந்து இந்த குத்து விளக்குலாம் எடுத்துட்டு போவாங்க. குத்து விளக்குலாம் பார்த்தீங்கன்னா, சின்ன குத்து விளக்கா இருந்தா அலோவ் பண்ணுவாங்க. பெரிய பெரிய குத்து விளக்குலாம் இருந்துச்சுன்னா, ஹேண்ட் லக்கேஜில அலோடு கிடையாது. அடுத்தது பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா, கோயில வந்து விசிட் பண்ணிட்டு, அதோட பிரசாதத்த வந்து ஹேண்ட் லக்கேஜ் கொண்டு வருவாங்க. உதாரணமா பார்த்தீங்கன்னா, பஞ்சாமிர்தம் இது போல ஐட்டம் கொண்டு வருவாங்க. பஞ்சாமிர்தம்லாம் ஹேண்ட் லக்கேஜில அலோடான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா அலோவ் பண்ணுவாங்க. அடுத்தது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில வந்து என்னென்ன ஐட்டம் கொண்டு போலான்னு பார்த்தீங்கன்னா, லேப்டாப், மொபைல் ஃபோன், டேபு இது போல ஐட்டங்கள் வந்து ஹேண்ட் லக்கேஜில கொண்டு போகலாம். அதேபோல பவர் பேங்க் வந்து ஹேண்ட் லக்கேஜில மட்டும் தான் வந்து கேரி பண்ணணும். நீங்க செக் இன் லக்கேஜில அலோவ் பண்ண மாட்டாங்க. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் ஐட்டத்தில வந்து எதெல்லாம் வந்து ஹேண்ட் லக்கேஜில அலோவ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் பொறுத்தவரைக்கும் ஹேண்ட் லக்கேஜில என்ன பொருள் அலோவ் பண்ணுவாங்கன்னா, வெறும் பால் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அந்த பாலும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லா காத்தா இருக்கக்கூடாது. காத்த கம்மி பண்ணி தான் நீங்க கொண்டு போகணும். கிரிக்கெட் பால் பார்த்தீங்கன்னா, ஸ்டிச் பால் இருக்கும். அது வந்து ஹேண்ட் லக்கேஜில அலோவ்ட் கிடையாது. ரப்பர் பால், டென்னிஸ் பால் இது பெரிய பால வந்து நீங்க ஹேண்ட் லக்கேஜில வந்து கொண்டு போகலாம். அதேபோல பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸில வந்து பேட் ஐட்டத்தில இந்த ஷட்டில் பேட்ட தவிர எந்த பேட்டையுமே வந்து நீங்க ஹேண்ட் லக்கேஜில கொண்டு போக முடியாது. உதாரணமா பார்த்தீங்கன்னா, பேஸ்பால் பேட்டு, அடுத்தது கிரிக்கெட் பேட்டு, ஹாக்கி பேட்டு இது போல ஐட்டங்கள் வந்து ஹேண்ட் லக்கேஜில அலோடே கிடையாது. எக்ஸெப்ட் வந்து ஷட்டில் கார்க் பேட் மட்டும், அதாவது பேட்மிண்டன் பேட் மட்டும் தான் நீங்க வந்து கையில வந்து கொண்டு போக முடியும். அதாவது இந்த பர்சனல் கேர் ஐட்டத்தில வந்து டால்கம் பவுடர் வந்து கொண்டு போவாங்க. அந்த டால்கம் பவுடர் வந்து ஹேண்ட் லக்கேஜில அலோவ்ட் இல்லன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது லேடீஸ் பார்த்தீங்கன்னா வந்து காஸ்மெட்டிக்ஸ் வந்து கொண்டு போவாங்க. அதாவது அழகு சாதன பொருட்கள். இதில வந்து எது அலோவ்ட் இல்லன்னு பார்த்தீங்கன்னா, நெயில் பாலிஷ் ரிமூவர் மட்டும் தான் வந்து அலோவ்ட் கிடையாது. மீதி எல்லா ஐட்டமும் வந்து நீங்க கொண்டு போகலாம். உதாரணமா லிப்ஸ்டிக், அதுக்கப்புறம் இந்த ஐலேஷ் இந்த மாதிரியான காஸ்மெட்டிக் ஐட்டம் வந்து நீங்க ஹேண்ட் லக்கேஜ்ல வந்து கொண்டு போகலாம். அடுத்தது மெடிசின் வந்து ஹேண்ட் லக்கேஜில கொண்டு போகலான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா கொண்டு போகலாம். அதுக்கான பிரிஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. என்னுடைய அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ராவலுக்கு தேவையான மெடிசின் மொத்தம் நீங்க கையில எடுத்துட்டு, மீதி மெடிசின வந்து லக்கேஜ்ல வந்து நீங்க கேரி பண்ணலாம். அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாட்டில் வந்து அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, வாட்டர் பாட்டில் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஆனா தண்ணி வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணலாம்னா, வாட்டர் பாட்டில் கொண்டு போயிட்டு எஸ்ஹெச்ஓல போயிட்டு நீங்க தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, எஸ்ஹெச்ஏல அதாவது செக்யூரிட்டி ஹோல்ட் ஏரியால வந்து உங்களுக்கு வந்து தண்ணி வந்து விப்பாங்க. அந்த தண்ணிய வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பேசஞ்சர் வந்து ஃபேமிலியா ட்ராவல் பண்ணும்போது, சின்ன பசங்கலாம் பார்த்தீங்கன்னா, டாய்ஸ் வந்து கேரி பண்ணுவாங்க. இந்த டாய்ஸ்ல வந்து எது வந்து அலோவ்ட் இல்லன்னு பார்த்தீங்கன்னா, வெப்பன் மாரி இருக்கிற ரெப்ளிகா டாய் தான் வந்து அலோவ்ட் கிடையாது. ஒரு சில டாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே உண்மை மாரியே இருக்கும். உதாரணமா இந்த பாம்பு, தேளு இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரெப்ளிகா பண்ணியிருப்பாங்க. இதமாரி டாய்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. மீதி நார்மலா இருக்கிற இந்த காரு, வண்டி மாரி இருக்கிற ஐட்டங்கள், அதாவது பேட்டரி கனெக்ட் ஐட்டங்கள் வந்து ஹேண்ட் லக்கேஜ்ல வந்து அலோவ் பண்ணுவாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்தது இந்த ஊறுகாய் ஐட்டத்தில பார்த்தீங்கன்னா, பச்சை மொளகா ஊறுகாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த பச்சை மொளகா ஊறுகாய் மட்டும் தான் ஹேண்ட் லக்கேஜ்ல அலோவ்ட் கிடையாது. மீதி ஊறுகாய் வந்து நீங்க ஹேண்ட் லக்கேஜ்ல வந்து கேரி பண்ணலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதேபோல கிராசரி ஐட்டம் வந்து ஹேண்ட் லக்கேஜ்ல அலோவ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அலோவ் பண்ணுவாங்க. உதாரணமா அரிசி, பருப்பு, துவரம்பயிறு இது போல ஐட்டங்கள வந்து ஹேண்ட் லக்கேஜ்ல வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதேபோல மாவு ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு, கோதுமை மாவு இது வந்து ஹேண்ட் லக்கேஜ்ல அலோவ் பண்ணுவாங்க. அடுத்தது ஹேண்ட் லக்கேஜில வந்து லிக்கர் கொண்டு போலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டொமஸ்டிக் ஃப்ளைட்ல வந்து லிக்கர் அலோவ்ட் கிடையாது. இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ல வந்து லிக்கர் அலோவ்டு. ஆனா, அந்த லிக்கர வந்து எங்க வாங்கியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி செக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில இருக்கிற டியூட்டி ஃப்ரீல நீங்க வாங்குன லிக்விட் மட்டும் தான் ஹேண்ட் லக்கேஜ்ல வந்து அலோவ் பண்ணுவாங்க. நீங்க வெளியிலேருந்து வாங்கிட்டு இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ல வந்து ஹேண்ட் லக்கேஜ்ல வச்சு கேரி பண்ண முடியாது. அடுத்தது லேப்டாப்போட சார்ஜர், மொபைல் சார்ஜர், ஹெட்செட் இது போல ஐட்டங்கள் வந்து ஹேண்ட் லக்கேஜ்ல அலோவ் பண்ணுவாங்க. எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அடுத்தது ஹேண்ட் லக்கேஜில வந்து எவ்வளோ பணம் வந்து கொண்டு போலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டொமஸ்டிக் ஃப்ளைட்டுக்கு நீங்க பணம் கொண்டு போறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்க எவ்வளோ பணம் வேணாலும் நீங்க கொண்டு போகலாம். ஆனா இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ல வந்து நீங்க பணம் கொண்டு போனீங்கன்னா, அதற்கான ப்ரூஃப் வந்து நீங்க குடுக்கணும். இந்தியன் கேஷ் வந்து அதிகபட்சமா 25,000 வரைக்கும் தான் நீங்க இன்டர்நேஷனல் ஃப்ளைட்லேருந்து கொண்டு போக முடியும். ஆனா நீங்க டாலர்ஸா வந்து அதாவது ஃபாரின் கரன்சி வந்து எவ்வளோ வேணாலும் கொண்டு போகலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆனா நீங்க கொண்டு போற அமௌண்ட்டுக்கு வந்து ப்ரூஃப் இருக்கணும். உதாரணமா நீங்க மணி எக்ஸ்சேஞ்சில மாத்தி வாங்கியிருப்பீங்க. இல்ல வேற ஏதாவது வழியில இருந்து நீங்க வாங்குனீங்கன்னா, அதற்கான ப்ரூஃப் வந்து நீங்க கண்டிப்பா கையில வச்சிருக்கிறது நல்லது. சிம்பிளா ஹேண்ட் லக்கேஜ்னா என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்ளைட் ஜர்னிக்கு என்னென்ன பொருள் வேண்டுமோ, அத மட்டும் நீங்க ஹேண்ட் லக்கேஜ்ல வச்சு நீங்க கொண்டு போகலாம். இது ஹேண்ட் லக்கேஜ். மீதி இருக்கிற பொருள் வந்து நீங்க லக்கேஜ்ல வச்சு நீங்க கொண்டு போகலாம். ஏன்னா அலவன்ஸ் வந்து உங்களுக்கு அதில தான் அதிகமா இருக்கும். நான் குடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு வேற ஏதாவது ஐட்டம் வந்து ஹேண்ட் லக்கேஜ்ல போகுமா, போவாதா அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்கள ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம ஃப்ளைட்ல வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கட்டும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.